விருதுநகர் எஸ் வெள்ளச்சாமி நாடார் பாலிடெக்னிக் காலேஜ் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செகண்ட் இயர் தேர்ட் டேர்மோட செகண்ட் சப்ஜெக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். சரிங்களா, அதில் யூனிட் 1 வந்து இன்ட்ரொடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மாடியூல் 1. நம்ம வந்து ஒரு யூனிட்டை 10 மாடியூல்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம், அதாவது 10 கிளாஸஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மாடியூல் 1 வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10 மாடியூல்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும், அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம மாடியூல் 1ல் பார்க்க போகிற டாபிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த 3 டாபிக் தான் இன்றைக்கி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் இன்ட்ரடக்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1. ஸோ பொதுவாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் 2 மோடு இருக்கும். ஒன்று வந்து கிராஃபிக்கல் மோடில் ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து கமெண்ட் மோடில் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து தியரியில் வந்து ரெண்டுமே பார்க்க போகிறோம், கிராஃபிக்கல் மோட் அண்ட் கமெண்ட் மோட். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கரஸ்பாண்டிங்காக லினக்ஸ் ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் மோடில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ செல்ஃப் ஸ்கிரிப்டில் வந்து ப்ரோக்ராமிங் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறது, இப்படி எல்லாமே எதில் பண்ண போகிறோம்னா கமெண்ட் மோடில் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ ப்ரோக்ராம் தட் மேனேஜஸ் ஏ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராம், அது எதை மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை வந்து மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை சிம்பிளாக சொல்லணும்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். சரிங்களா, ஒரு யூசர் இருக்கும், யூசர்ன்றது நம்ம தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூசரில் கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம யூசருக்கும் ஹார்ட்வேர்ஸ், கம்ப்யூட்டர் கலெக்ஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் சேர்ந்து தான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமே நம்மளால் ரன் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து இட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் ஏ பேசிக்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். சரியா, பேசிக்கான அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஆக்டெக்ஸ் ஆன் இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் கம்ப்யூட்டர் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ரெண்டுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சொல்லிட்டாங்க இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ சாஃப்ட்வேர் விச் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் த பேசிக் டாஸ்க் லைக் எ ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஹேண்ட்லிங் எ இன்புட் அவுட்புட், நம்ம கொடுக்குற இன்புட் அண்ட் அவுட்புட், அண்ட் கண்ட்ரோலிங் த பெரிஃபரல் டிவைசஸ், அதர் டிவைசஸ். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டாஸ்க் இது எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. லாஸ்ட் ஒன்று சொல்கிறாங்கன்னா OS இஸ் எ பேசிக்கலி இன்டர்மீடியேட் ஏஜென்ட் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். சரிங்களா, ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமே ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இன்புட் அவுட்புட், இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரினா நம்மளோட நீ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஸோ அது ரிலேட்டடானது தான் என்னது மெமரி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட். சரியா, ப்ராசஸாக நம்ம கொடுக்குற அதுதான் என்ன பண்ணணும்னா ஒர்க்கை வந்து அலாட் பண்ணும். சரிங்களா, ஸோ இப்போ இருக்க ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பெர்ஃபார்ம் மோர் தென் ஒன் டாஸ்க் சைமல்டேனியஸ்லி. சரியா, மல்டி ப்ரோக்ராமிங், அதாவது மல்டி ப்ராசஸர் ஒரே நேரத்தில் அட் அ டயத்தில் என்ன பண்ணணும்னா மோர் தென் ஒன் ஒர்க்கை வந்து ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா, ஸோ சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு MS ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. சரிங்களா, ஒரு சாங் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பேக்கில் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஆடியோ பிளேயர் ப்ளே பண்ணிவிட்டு அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ இல்லை என்ன ஒர்க் பண்ணணும், என்ன ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணனாலும் ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல எல்லா ஜாபுமே என்ன ஆகும்னா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். உன்னோட இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஸோ அது ரிலேட்டடாக வரும். ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறது, அந்த ஃபைலுக்குரிய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் கொடுக்குறது. சரிங்களா, ரீட் ரைட் அந்த மாதிரி செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. சரிங்களா, அடுத்து சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ஜாப் அக்கௌண்டிங், மோர் தென் ஒன் ஜாப் வரும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாப் வந்து ரன் பண்ணணும். சரிங்களா, நீ ஒரு அட் டயத்தில் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து டு பெர்ஃபார்ம் மோர் தென் ஒன் ப்ராசஸ் இன் சைமல்டேனியஸ்லி அப்படின்றப்போ ஸோ அந்த ஜாப் ஆர்டரில் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ப்ராசஸாக ரன் பண்ணணும், ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். ஸோ அதோட அக்கௌண்டிங்னா ஜாப் அக்கௌண்டிங் இருக்கும். அடுத்து ரிசோர்ஸ் அலோகேட்டர் அண்ட் மேனேஜர். நம்ம ஒரு ப்ராசஸர்
ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணும். அதுக்குரிய இன்டரப்ட் டிரைவர்ஸ், இன்கேஸ் எனி இன்டரப்ட் வந்துச்சுன்னா அதோட டிரைவர்ஸ், அப்புறம் கண்ட்ரோலிங் ப்ரோக்ராம்ஸ் டு ப்ரிவெண்ட் த எரர் அண்ட் இம்ப்ராப்பர் கம்ப்யூட் யூஸ். சரியா, என்ன எரர், இன்கேஸ் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணணும் அண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்காகவே வரும். அதெல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ ஓஎஸ்னா என்னன்னு பார்த்தீங்களா, அதை தான் என்னன்னா டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யூசர் 1, யூசர் 2, n யூசர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த யூசர்ன்றது நம்ம தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ நம்ம தான் யூசர்ஸ். ஸோ நம்ம டேரெக்டாக எதை யூஸ் பண்ணுறோம்னா, டேரெக்டாக யூசர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா சாஃப்ட்வேர்ஸ். அது ரெண்டு கேட்டகரியாக இருக்கும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுனா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ், எல்லாம் பவர் பாயிண்ட், நீ யூஸ் பண்ணுற விஎல்சி மீடியா எல்லாமே சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ். சரியா, ஸோ அது எந்த பிளாட்ஃபார்மில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் ரன் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் லைக் சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுதான் ப்ராசஸர்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுதான் ஒர்க் அலாட் பண்ணும். அதுக்கடுத்த ரேம், மெமரி, அடுத்து ஐஓன்றது இன்புட் அவுட்புட் டிவைசஸ். சரிங்களா, அதான் ஃபர்ஸ்டே பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டுக்கும் என்னவா இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்டர்ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ அதான் இந்த நம்மளோட ஒரு லைக் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு டிவி ஆன் பண்ணுறோம், ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ணுற டயத்துக்கும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. சரிங்களா, ஸோ ஒரு டிவி ஆன் பண்ணோம் ஆன் பண்ணுற டயத்துக்கும் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணிட்டா ஏன் வேரியேஷன் ஆகும், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை ஆன் பண்ணோன்னே பயாஸ் செட்டிங்ஸில் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், POST. சரிங்களா, ஸோ கம்ப்யூட்டர் அந்த எல்லா காம்போனண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்மளோட ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணும். உன்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே என்ன பண்ண முடியும்னா ரன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் அந்த டைம் எடுத்துக்கிறது. ஸோ அதான் சொல்கிறேன், இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். சரிங்களா, யூசர் அண்ட் ப்ராசஸ் அக்சஸ் த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் த்ரூ தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரேஷன்ஸ். சரியா, வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். டோட்டலாக 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன இயரில் இது பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். சரிங்களா, ஃபஸ்ட் டேஸ் என்ன ஜென்ரேஷன், இயர் வந்து 1940s ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. அதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னா வேக்கம் டியூப்ஸ் அண்ட் பிளாக் போர்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் ஹேட் நோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கிடையாது. த ஒன்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் எ பர்சன், ஒரு பர்சன் தான் ஒரு ஓஎஸ்ஸை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருந்துச்சுன்னா ஷெடியூலிங்கும் செட்டப் டைமும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ செகண்ட் ஒன்று வந்து செகண்ட் ஜென்ரேஷன் 1950s. ஸோ இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் பேட்ச் சிஸ்டம். சரிங்களா, ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டேக்ஸ் கேர் ஆஃப் த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் தான் என்ன கான்செப்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஜாப் கியூ. சரிங்களா, ஒரு மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்டில் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும் அப்படின்றத செகண்ட் ஜென்ரேஷன் தான் சொன்னாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து தேர்ட் ஜென்ரேஷன் 1960s வந்து தேர்ட் ஜென்ரேஷன் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ இதில் 2 டெக்னிக்ஸாக பண்ணாங்க, மல்டி ப்ரோக்ராம்டு பேட்ச் சிஸ்டம் அண்ட் டைம் ஷேரிங் சிஸ்டம். சரியா, இதில் என்ன பண்ணாங்கன்னா சைமல்டேனியஸ்லி மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து ரன் பண்ணணும், அதான் இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஐசிஸ் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். சரியா, சைமல்டேனியஸ்லி டு பெர்ஃபார்ம் மோர் தென் ஒன் டாஸ்க். சரிங்களா, ஸோ ஃபோர்த் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இயர்னா 1980s, அதாவது 71 to 80s. சரிங்களா, ஸோ அதுலேருந்து இது பண்ணாங்க. ஸ்டில் ப்ரெசன்ட் 71 and 80s, 70s 80s ஸ்டில் ப்ரெசன்ட் வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸ் அதில் யூஸ் பண்ணாங்க இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷனில். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷன். ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் பியாண்ட், அதில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ டோட்டலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இது நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்ஸ், இது எல்லாமே லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஓஎஸ். சரியா, என்னது இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். அப்புறம் பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், பேசிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும், எதெல்லாம் மேனேஜ் பண்ணும், ப்ராசஸ் மேனேஜ் பண்ணும், ஐஓ மேனேஜ் பண்ணும், மெமரி மேனேஜ் பண்ணும். சரியா, அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பார்த்தோம். அது எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு ஃபஸ்ட் யூனிட்ல நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஓஎஸ் டெஃபினேஷனோட ஒரு டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரேஷன், 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்
ஓஎஸ் அதோட இயர், ஸோ அதை என்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் பவர் பாயிண்டில் இருக்கிறத நீங்கள் ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் சார் சொன்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம 10 மாடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் அசைன்மெண்ட் வந்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ் அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீ இப்போயே இந்த ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சோடனே இதில் இருக்க ஸ்லைட்டில் இருக்க பாயிண்ட்ஸையும் ப்ளஸ் சார் சொன்ன பாயிண்ட்ஸையும் நீ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு நோட்டில் ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது ஃபஸ்ட் 10 மாடல்ஸ், இது ஃபஸ்ட் மாடல். இதே மாதிரி 10 மாடல்ஸ், அதாவது 10 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அசைன்மெண்ட் 1 வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நோட் எடுத்து டீட்டெயிலாக என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு கிளாஸ் உடையுமே எழுதி வச்சுக்கோங்க. சார் நேம் வந்து பாலச்சந்தர், சார் தான் உங்களோட கிளாஸ் இன்சார்ஜ். சரிங்களா? ஸோ சாரோட வாட்ஸ்அப் நம்பரும் மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் காலேஜ் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போனாலும் சாரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.